வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்ஆர்பிஎல். இது ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் பேஸ்ட் கம்பெனி. இதோட பிஇ 27.48, செக்டார் பிஇ 13.62, ROE 27.08%. இது ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 140 அப்படிங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. இதோட 52 வீக் லோ 130 ரூபாயில் இருக்குது. இது இன்றைக்கி 142 ரூபா 5 பைசாலேருந்து 149 ரூபா 90 பைசா வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 148 ரூபா 73 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் 151 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வாங்குறதா இருந்தால் 151க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வாங்கணும். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 165 ரூபா 10%. கேர்ஃபுல், 162 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இது 165 அதாவது அதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இதோட செகண்ட் டார்கெட் 185 ரூபா. அதோட செகண்ட் டார்கெட்டான 185 பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட தேர்ட் டார்கெட் 200 ரூபா. அது கிட்டத்தட்ட 32% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே கவனமாக இருங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஹின் காப்பர். இது ஒரு இன்டகிரேட்டட் காப்பர் ப்ரொடியூசிங் கம்பெனி. இதோட பிஇ 65.23, செக்டார் பிஇ 26.45, ROE 12.92. இது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 268 ரூபா 95 பைசாலேருந்து 285 ரூபா 50 பைசா வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5% ஏறி 280 ரூபா 65 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 289 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு 295 தான் இருக்குது. அதனால் நம்ம 295க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வாங்கணும். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 324 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 10%. கேர்ஃபுல், 310 ரூபா 50 பைசாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட செகண்ட் டார்கெட்டு 355 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 21%. கவனம், மார்க்கெட் கண்டிஷன் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. எந்த கலர் எதை குறிக்கிறது என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ப்ரௌன் கலர் பிரேக் அவுட் ப்ரைஸையும், க்ரீன் கலர் கரண்ட் ப்ரைஸையும், பிளாக் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனையும், ப்ளூ கலர் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ஐயும் குறிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.